மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார் அதிகம் இல்லாத பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கப்பில் 1 கப்பு வந்திருக்கு. கட் பண்ண பீஸை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மேங்கோவை ஒரு அடிகனமான கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு மேங்கோவுக்கு 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் இந்த அளவு கெட்டியாக வந்திருக்கு. 15 நிமிஷத்தில் கடாயில் ஒட்டாமல் இந்த அளவு கெட்டியாக வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மேங்கோ ஜாமை நீங்கள் சப்பாத்தி ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மேங்கோ ஜாமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.